ஹலோ ஆல், இட்ஸ் மண்டே மார்னிங். இன்றைக்கி லஞ்சுக்கு கேரளா மட்ட அரிசியில் தான் சாதம் கொடுத்து விட போகிறேன். ஸோ அதுக்கு அரிசி ஊற வச்சுட்டு அடுப்பில் ஒலை ஏற்றிட்டேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்ற போகிறேன். ஸோ சட்னி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ காலையிலேக்கும் மதியத்துக்கும் சேர்த்த மாதிரியே மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சிடலான்னு. அண்ட் ஆல்சோ இது கொஞ்சம் காரமாக ஏதாச்சும் சைட் டிஷ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு வாழைக்காவை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு மேரினேஷன் தாங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, இடிச்ச பூண்டு, அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா இந்த வாழைக்கால மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்சோ சாதம் வடிச்சிட்டு குழம்பு தாளிச்சிட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் இந்த மட்டரிசி சாதத்தை அடிக்கடி ஃபுட் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி எனக்கு டீடாக்ஸ் வாட்டருக்கு வெள்ளை பூசணி கூடவே கியூம்பர், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து தாங்க அரைச்சிருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டு ரைஸ் சூப்பராகவே குக்காக இருந்தது. ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு டீடாக்ஸ் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மினி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.